கொடுப்பது. கொடுப்பது. சார் 2 சொல்லுங்க. ஐயா நீங்க எழுதிட்டீங்களா? ஐயா 1 எழுதிட்டீங்களா? பிரதிபலன் காக்காமல் கொடுப்பது. அருணகிரி ஐயா 2வது சொல்லுங்க. எதிர்பார்த்து கொடுப்பது. மூணு எதிர்பாராமல் கொடுப்பது. நான்கு தூய்மை, நெருப்பு போல் தூய்மையா இருப்பது. சார் 5 தான் சார் தூய்மை சொன்னாரு. அப்படியா? ஆமாங்க சார் 5 தான் தூய்மை. இல்ல சேர்ந்தவரை. என்னங்க சார்? 5 வந்து சேர்ந்தவரையும் தூய்மைப்படுத்துவது. 4 நெருப்பு போல் தூய்மை. ஓகேங்க சார். 5 சேர்ந்தாரையும் தூய்மைப்படுத்துவது. நெருப்பு போல் தூய்மை. ஐந்து சேர்ந்தாரையும் தூய்மைப்படுத்துவது. மத்ததெல்லாம் நான் எழுதியிருக்கேன் சார். படிங்க. ஐயா இது வரைக்கும் எழுதிருக்காருன்னு கேளுங்க. 6 சொல்லுங்க. 6 ஐயா நீங்க எதை எழுதிருக்கீங்க? மேல் நோக்கி செல்லுதல் சார். திலகம்மா ஐயா நான் பேசுறது கால விழுதா? கேக்குது ஐயா, கேக்குது. சொல்லுங்க. நீங்க அப்படியே நிறுத்தி இப்ப சொன்னபடியே சொல்லிட்டு வாங்க. கேக்குதுங்க ஐயா. ஓகேங்க ஐயா. தயவு செய்து பேசாதீங்கம்மா. அவங்க ஐயா சொல்ல ஏதாவது டவுட்னா மட்டும் கேளுங்கம்மா. ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. சேர்ந்தாரையும் தூய்மைப்படுத்துவது. மேல் நோக்கி செல்வது. 6 மேல் நோக்கி தூய்மை செய்தாலா? தூய்மை இல்ல, மேல் நோக்கி செல்வது. மேல் நோக்கி. நெருப்பு எந்த சூழல்லையும் மேல் நோக்கி தானே போவோம். சரி. 7 ஒரு புள்ளியை நோக்கி செல்வது. ஆ 8 தலைமை பண்பு. 9 அஞ்சாமை. இது நிப்பாட்டிட்டு என்ன பண்ணும், இந்த தலைமை இருக்குல்ல 8வது அது பிரதிபலன் பார்க்காமல் உதவி பண்ணுவது, கொடுப்பது, எதிர்பார்த்து கொடுப்பது, எதிர்பாராமல் கொடுப்பது. இது 4 வந்து ஆகாயத்துல சேர்த்துடணும். தலைமை 1 2 3 8 ஆகாயம். ஆகாயம். ரைட். 4 நெருப்பு, 5 சேர்ந்தாரை தூய்மை பண்ணுவது, 6 மேல் நோக்கி செல்வது, ஒரு புள்ளியை நோக்கி செல்வது, அஞ்சாமை. இது வந்து நெருப்பு. 10 வந்து நீர்ல வரும். ஒழுங்கு, ஈடுபாடு. 11 ஈடுபாடு. 12 சுறுசுறுப்பு. 13 தொடர் முயற்சி. இது வந்து நீர்ல வரும். குட். ஒழுங்கு, ஈடுபாடு, சுறுசுறுப்பு, தொடர் முயற்சி. 14 இலகுவா இருக்கிறது. 15 எளிமை. அது 2 காற்றுல வரும், வாயு. 16 உறுதி.
ம் 17 உயர்வு, ம் 18 பொறுமை, ம் 18 பொறுமை, 19 நிதானம், ஆ 20 ஏற்புத்தன்மை. ஆ ஏற்புத்தன்மை இல்லைன்னா ஒப்ளிக்கு சகிப்புத்தன்மை. ரெண்டும் ஒண்ணுதானே? ஏற்புத்தன்மை, ஒப்ளிக், சகிப்புத்தன்மை. ஆ ஒப்ளிக்னா ஒரு கோடு போட்டுக்கிறோம்ல, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. ம் இந்த இப்ப லாஸ்டா சொன்னது எதுல வரும்? சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுமை. பூமியில வரும். அதான் நிலத்துல போட்டுங்க. ஆ இவ்வளவுதானே? இதுக்கப்புறம் தாவரம் இருக்கு, ஒண்ணு இருக்கு. தாவரம் 21 வளர்ச்சி, 22 செழிப்பு, 23 தகவமைப்பு கொள்ளுதல், தகவமைப்பு, 24 அன்பு, 25 கருணை, 26 மனிதநேயம், 27 ஜீவ காருண்யம். அவ்வளவுதான். இது எல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தை பாதுகாப்பு. இதெல்லாம் தாவரத்துல வரும். அது பாத்துங்க. அந்த ஜீவகாருண்யம், மனிதநேயம், கருணை, அன்பு, இது 4 எதுல இருந்து கத்துக்கிறோம்? கருணை, அன்பு 4. அதான் அன்பு, கருணை, மனிதநேயம், ஜீவகாருண்யம். இது 4 எதுல இருந்து கத்துக்கிறோம்? எதை பார்த்து? திலக மேடம், ஏதாவது பதில் தெரியுதா அதுக்கு? சொல்லுங்க சார். இந்த அன்பு, கருணை, மனிதநேயம், ஜீவகாருண்யம் எதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம்? இயற்கைன்ற பாடத்தில் நேற்று பார்த்தோம்ல. ஆமாங்க சார். இது எதுல இருந்து கத்துக்கிறோம்? எதை பார்த்து கத்துக்கிறோம்? சார் இது எதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம்னு கேக்குறீங்களா? எதில இருந்து கத்துக்கிறோம்? சார் எல்லாமே இயற்கை. ஆனா இந்த 4 விஷயத்தையும் மனிதர்களிடத்திலிருந்து. மேடம் 27 பாயிண்ட் இயற்கையில இருந்து தான் கத்துக்கிறோம். ஓகேங்க சார். அதுல பொறுமை, நிதானம், ஏற்புத்தன்மை அது பூமி கிட்ட இருந்து கத்துக்கிறோம். உறுதி உயர்வு, ஓகேங்க சார். ஓகேங்க சார். உறுதி உயர்வு மலை கிட்ட இருந்து கத்துக்கிறோம். இலகு எளிமை காற்று கிட்ட இருந்து கத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் சார். இது காற்று சார். உறுதியும் உயர்வு எதுலைங்க சார்? மலை 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 மலை. ஓகேங்க சார். இலகு எளிமை காற்று. ஓகேங்க சார். ஒழுங்கு, ஈடுபாடு, சுறுசுறுப்பு, தொடர் முயற்சி நீர் கிட்ட இருந்து கத்துக்கிறோம். எதுல இருந்துங்க சார்? நீர் நீர். ஒழுங்கு, ஈடுபாடு, சுறுசுறுப்பு, தொடர் முயற்சி. சார் நான் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 9 ஒழுங்கு சொன்னீங்க, 10 ஒழுக்கம் சொன்னாரு சார். 10 ஒழுக்கமா? ஆமாங்க சார். ஐயா இடையில பேச வேண்டாம்னுங்காட்டி நான் இடையில வரலீங்க. நான் 10 ஒழுக்கம்னு போட்டிருக்கேன் சார். சரி நீங்க படிங்க. 27 எழுதி இருக்குது, அப்படி படிங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் 1 பிரதிபலன் பார்க்காமல் கொடுப்பது, 2 எதிர்பார்த்து கொடுப்பது, 3 எதிர்பாராமல் கொடுப்பது, 4 நெருப்பு போல் தூய்மை, 5 சேர்ந்தாரை தூய்மை செய்தல், 6 மேல் நோக்கி செல்வது, 7 புள்ளியை நோக்கி செல்வது. புள்ளியை நோக்கி எரிவதுங்களா? அது ஒரு புள்ளியை நோக்கி செல்வது. சரிங்க சார். ஓகே. 8 பாத்தீங்கன்னா துணிவு, 9 ஒழுங்கு,
10 ஒழுக்கம். இருமா 8 வந்து என்னது துணிவா? ஆமா சார், 8 துணிவு, ஆ, 9 ஒழுங்கு, 10 ஒழுக்கம், 11 ஈடுபாடு, 12 சுறுசுறுப்பு, 13 தொடர் முயற்சி, ம், 14 இலகு, ம், 15 எளிமை, ம், 16 உறுதி, ம், 17 உயர்வு, ம், 18 பொறுமை, ம், 19 நிதானம், ம், 20 ஏற்புத்தன்மை, ம், 21 வளர்ச்சி, 22 செழிப்பு, 23 தகவமைத்துக் கொள்ளுதல், ம். 24 அன்பு, 25 கருணை, 26 மனிதநேயம், 27 ஜீவகாருண்யம். சரி, இப்ப நீங்க சொன்னதுக்கும் நம்ம சொன்னதுக்கும் துணிவு, ஒழுங்கு, ஒழுக்கமா? ஆமாங்க சார், 9 ஒழுங்கு, 10 ஒழுக்கம். ஒழுக்கம். இந்த 8, 9, 10 அவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் சார். ஆமா ஆமா, நான் 8 தலைமை போட்டிருக்கேன், 9 வந்து அஞ்சாமை போட்டிருக்கேன், 10 இந்த வந்து துணிவும் தலைமை பண்பும் ஒன்னா இருக்கலாமோ? இல்ல தலைமை பண்பு வந்து ஆகாயம் மாதிரி உயர்வா இருக்கிறதுக்கு சொன்னாரு. துணிவு வந்து நெருப்பு மாதிரி வந்து சட்டுன்னு பிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சிங்கத்தை கூட உதாரணமா சொன்னோம் அந்த காட்டுல. அருணகிரி சார், சொல்லுங்க. ஆகாயத்துக்கு சொல்லுங்க, எந்தெந்த நம்பர்னு சொல்லுங்க ஒரு வாட்டி. ஆகாயத்துக்கு வந்து பிரதிபலன் பாராமல் கொடுப்பது, ஓகே சார். எதிர்பார்த்து கொடுப்பது, எதிர்பாராமல் கொடுப்பது. ஓகேங்க சார். 4 தலைமை, தலைமை பண்பு இருக்கு இல்லையா, உயர்வா. இல்ல சார், இந்த 1, 2, 3 அது அந்த வந்து 8ல எழுதியிருக்கேன், நான் தலைமை பண்பு 8ல எழுதியிருக்கேன். ஆகாயம்னா ஓகேங்க சார். ஆகாயம்னா 4. 1 வந்து எதிர்பாராமல் கொடுப்பது, 2 எதிர்பார்த்து கொடுப்பது, 3 எதிர்பார்த்து கொடுப்பதா, பிரதிபலன் பாராமல் கொடுப்பதா? சிவாயனம் ஐயா, எல்லோருக்கும் காலை செல்வ வணக்கம். எனக்கு இங்க நெட் ப்ராப்ளம், அதனால வர முடியல. நான் வீடியோ இல்லாம பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. சிவாயனம், இது வந்து ஐயா சொன்னது வந்து 4வது தலைமை பண்பு தான் சேரும். ஏனென்றால் உயர்வானது, அதனால தலைமை ஆகாயம் தானே, அது ஆகாயம் தானே. ஆமா ஆமா, தலைமை பண்பு ஆகாயத்துல. இந்த அன்பு, கருணை, மனிதநேயம், ஜீவகாருணை, அது எதுல இருந்து கத்துக்கிட்டோம் நேத்து ஐயா சொன்னாங்க? அது மொத்தம் வளர்ச்சி, செழிப்பு, தகவமைப்பு வந்து தாவரங்களை இருந்து கத்துக்கிறோம் இல்லைங்களா? 1 வளர்ச்சி, 2 செழிப்பு, 3 தகவமைப்பு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அடாப்ட் சார். பண்ணி. சார், எதுல இருந்து கத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கல்ல சார், உயிரினங்கள்னு போட்டிருக்கேன் சார் நானு. இயற்கை படைக்கப்பட்ட உயிரினங்கள், அதுதான் அன்பு, கருணை, ஜீவகாரியனம் எல்லாம் வருது சார். விலங்கினம் அதான் உயிரினங்களுக்கு போட்டிருக்கு, விலங்கு கிட்ட இருந்து. இப்ப அந்த இது வந்துட்டு இல்லைங்களா, எது எதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பஞ்சபூதக தாவரங்கள், உயிரினங்கள் 5, 6, 7. இந்த 7 கிட்ட இருந்து இந்த 27 விஷயம் கத்துக்கிறோம். இப்ப 3 வகையான மைண்ட் சொன்னாரு சார். சொல்லுங்க சார், என்னன்னு? மனம் வந்து தேக்க மனநிலை. ஆமாங்க சார். இருங்க சார், அது நம்ம எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன். மாற்றத்தை ஏற்காதவர் தேக்க நிலை, மாற்றத்தை ஏற்பவர் பிழைப்பு
உழைப்பு மனநிலைன்னு போட்டிருக்கேன் சார். மாற்றத்தை உருவாக்குபவர் வெற்றி மனநிலை. growth mindset. ஆமாங்க சார். ஃபிக்ஸ்டு மைண்ட், growth மைண்ட், சர்வைவல் மைண்ட். ஃபிக்ஸ்டு மைண்ட், சர்வைவல் மைண்ட், growth மைண்ட் சார். தமிழ்ல சொல்லுங்க. மாற்றத்தை உருவாக்குபவர். சார், மாற்றத்தை ஏற்காதவர் அவர் வந்து தேக்க நிலை, ஃபிக்ஸ்டு மைண்ட். மாற்றத்தை ஏற்பவர் உழைப்பு மனநிலைன்னு போட்டு பிராக்கெட்ல பிழைப்பு அப்படின்னு போட்டிருக்க சார். சர்வைவல் மைண்ட். சர்வைவல் மைண்ட் செட். ஆமாங்க சார். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், சர்வைவல் மைண்ட் செட், growth மைண்ட் செட். ஓகேங்க சார். 3 மாற்றத்தை உருவாக்குபவர். மூணாவது வந்து growth மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஆமாங்க சார். இருக்க கூடாது. வெற்றி மனநிலை. வெற்றி மனநிலை. அதாவது நீங்க போற பாதையில எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க போற பாதை சரியில்லைன்னு அர்த்தம். இது வந்து 22-24 செவ்வாய்க்கிழமை மனோபாவ அடிப்படையில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஆமா. 1, மாற்றத்தை ஏற்காதவர்கள், பிக்சட் மைண்ட் செட், தேக்க மனநிலை. 2, மாற்றத்தை ஏற்பவர்கள், சர்வைவல் மைண்ட், உழைப்பு மனநிலை. 3, மாற்றத்தை உருவாக்குபவர்கள், growth மைண்ட் செட், வின்னர் மைண்ட் செட், வெற்றியாளர்கள். ஓடுற பாதையில் தடையில்லாமல் இருந்தாக்கா முன்னேற்ற நிலை அப்படின்னு எழுதியிருக்கேன். 20ஆம் தேதி இதை கொடுத்துருக்காங்க சார். போற பாதையில தடை இல்லாம ஒரு அப்படியே போன மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருப்பாரு. அவர் போயிட்டு இருக்கையிலே அவர் பின்னாடியே எல்லாம் ஃபாலோ ஆயிடும். உதாரணத்துக்கு அண்ணாமலைன்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆளு இப்போ தற்போதைக்கு நம்ம வெளியில அரசியல்ல அண்ணாமலையை சொல்லலாம். ஐயா ஒரு வாட்டி சொல்லுங்க நீங்க சொன்னத. மனோபாவ அடிப்படையில் இல்லைங்க ஐயா, கடைசியா சொல்லுங்க. நீங்கள் பயணிக்கும் பாதையில் ஒரு ஓடுற பாதையில் தடை இல்லை என்றால் முன்னேற்றம். ஓடுற பாதையில் தடை இல்லை என்றால் முன்னேற்றம் உண்டு. ஓடுற பாதையில் தடை இருந்தால் முன்னேற்றம் இல்லை, தோல்வியாளர்கள் அப்படின்னு. அது அப்படி வராது ஐயா. ஆக்சுவலா என்னன்னா அருணகிரி ஐயா நான் படிக்கிற கேளுங்க, கரெக்டான்னு பாருங்க. நீங்கள் பயணிக்கும் பாதையில் தடைகள் இல்லை என்றால் முன்னேற்ற பாதையில் தடை இல்லை என்று பொருளுங்களா? கரெக்டான்னு சொல்லுங்க. அப்படி கிடையாது. நீங்க பயணிக்கிற பாதையில் நீங்க சொல்லுங்க. நீங்க பயணிக்கிற பாதையில் தடை பிரச்சனை இல்லைன்னா நீங்க பயணிக்கிற பாதை உங்களோட பாதையே கிடையாது. உங்களோட பாதையே கிடையாதுங்களா? உங்களோட பாதையே கிடையாது. அது காப்பி அடிக்கிற பாதையா போயிடும். அடுத்தவங்களை ஃபாலோ பண்ண நீங்க ஸ்மூத்தா போனீங்கன்னா அது வந்து உங்க பாதையில போயிடுறது மாதிரி. ரைட் 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 சார், அது நம்மளோட பாதை இல்ல அப்படிங்களா? ஆமா, நீங்க ஸ்மூத்தா போயிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் யுவர் வே. அது வந்து உங்களோட பாதையே இல்ல. ஓகே ஓகேங்க சார், நமது பாதையே இல்லை. அப்படியே சொல்லுங்க, மிச்சத்தை சொல்லுங்க. நீங்க பயணிக்கிற பாதையில் தடைகள், பிரச்சனைகள், துரோகங்கள், போட்டிகள் எல்லாம் இருந்தால்தான் அது உங்களுக்கான வெற்றி பாதை. ஓகேங்க சார், ஓகே. அந்த தடையை இவங்க ரிலீவ் பண்ணும். அதான் சொன்னார். ஆமா சொன்ன ஞாபகம் இருக்கு. என்னடா இப்படி எதிர்மறையா சொல்ற மாதிரி இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நம்ம புதுசா கண்டுபிடிச்சு ரோடு போடுறோம். நீ புதுசா இருக்கணும். புதிய பாதை. பேர் என்ன? நடிகர் பேர் மறந்து போச்சு. பார்த்திபன் சார். அதாவது அதுல தடை இருந்துச்சுன்னா நம்மளோட வெற்றி பாதை, கரெக்ட்டுங்களா? தடை இருக்கணும் மேடம். தடை இருந்தாதான் நீங்க முன்னேறன்னு அர்த்தம். இல்லன்னா நீங்க முன்னேறலன்னு அர்த்தம். எந்த தடையும் சொல்ல முடியாது. சர்வைவல் பாதைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன வெற்றி? நீங்க தடை வரணும். தடை வந்தாதான் முன்னேற்ற பாதை. அதாவது பார்த்திபன் ஒரு நடிகர் இருக்காரு இல்லைங்களா? இருந்தாரு, இப்ப நடிக்கலன்னு நினைக்கிறேன் அதிகமா. அவர் வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கு ஸ்கிரிப்ட் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் கமலஹாசனை கூப்பிட்டாரு. அவர் நடிச்சு கொடுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு. அவரு அந்த டயத்துல ரொம்ப பயங்கர பிஸியா இருந்தாரு. அப்புறம் பார்த்தாரு, அவரே நடிச்சிட்டாரு அந்த படத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமலே நடிச்சா கூட அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதான் அவரோட மனைவியை வந்து மேரேஜ் பண்ணாரு. இந்த சீதாவா
நடிகை. ஆமாங்க சார். சீதா. ஆமா, அந்த அந்த லேடி தான் வந்து அதுல இது பண்ணுவாரு. சோ அவர் கெடுத்து விடுவாரு, அவரே கடைசியில கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுதான் வந்து கதைன்னு வச்சு. அது இல்ல இப்ப நமக்கு பாயிண்ட். சார் சொல்ற மாதிரி நம்ம உதாரணம் எடுக்க வேண்டாம். அது உதாரணத்தோட நிப்பாட்டிடுவோம். ஆமா, அது ஆமா சார். உதாரணத்தை வேற சொன்னா சார் வேற அதையே புடிச்சுக்கிறீங்க, மெயின் பாயிண்ட விட்டுருக்குவீங்கன்றுவாரு. அதனால நம்ம உதாரணத்தை விட்டுறலாம் சார். ஆமா ஆமா. அதனால இவரு இந்த ஃபேமஸ் ரூலர் இருந்தார் இல்லையா, பெடல் காஸ்ட்ரோ, கியூபாவோட ரூலர். அவரோட ஃபேமஸான இந்த கோட்டுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, கோட்டு சொல்லுவாங்க. கோட்டுனா என்ன சொல்றது, QUOAT கோட்டு. கோட்னா முன்மொழி இருக்கு. முன்மொழி அது அவரோட ஃபேமஸான வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் சொன்ன பாதை இதுதான். நீங்க நடக்கும் பாதையில் தடைகள் இல்லை என்றால் அது உங்களுடைய பாதை இல்லை, வேறு ஒருவர் சென்ற பாதை. நீங்க நடக்கும் பாதையில் தடை இருந்தால்தான் அது உங்களுடைய பாதை. சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல. அப்ப வந்து நம்ம வெற்றியாளர்கள் வந்து செல்வந்தர்கள் வந்து ஏதாவது ஒண்ணு பண்றோம்னா அதுல பிரச்சனைகள் இருக்கும். அது புதிய பாதையா இருக்கணும். அதனால மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும், மாற்றம் ஏற்படும். அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார். கியூபாவை வந்து ஆட்சி பண்ணார். 49 வருஷம் ஆட்சி பண்ணார் உலகத்துல. லாங்கஸ்ட் ரூலர் இந்த வேர்ல்ட். சார் மணி 5:04 ஆயிருச்சு. பாட்டு போட்டு நம்ம இது பண்ணுவோமா இல்ல இப்படிதான் டிஸ்கஷன் தான் பண்ண போறோம்? நாராயண் சார் கேட்டுட்டு இருக்காரா? ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு சார். MMT சிவபாலன் சார காணோம். நம்மளெல்லாம் வர சொல்லி அவர் காணோம். 5 மணிக்கு மீட்டிங் இருக்கு. 5 மணிக்கு மீட்டிங் சொன்னாரு. ஆமாங்க சார், அவரை காணோம் இன்னும். வேலுமதன் ஐயா ஒரு கால் பண்ணுங்க. இந்த துணிவு ஒரு இது வருதுல, துணிவு. சொல்லுங்க சார். கலை ஐயா சொல்லுங்க சார். துணிவு வருது இல்ல? ஆமா, அதை ஒட்டி ஒரு சின்ன இது துணிவு வந்து பாத்தீங்கன்னா. சார் வணக்கம். வணக்கம்.